ஹலோ செல்லக்குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்க முன்பாக நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடிய ஒரு இந்த அருமையான நாளில் பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்தாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்துவங்க. ஆண்டவராக நம்ம 1க்கு 30, 60, 100 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இது விதைக்கப்பட உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். வரக்கூடிய 21 புதன்கிழமை அன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ்க்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சாண்டோ ஜோஸ்பின். கர்த்தருனை ஆஸ்வதிப்பா. அகப்பே யாழ்னியும் கர்த்தர் ஆஸ்வதிப்பா. கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக நடக்க இந்த அருமையான நாளில் உங்களை நாங்கள் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இப்போ ஜோஸ்பின் சாண்டோ ஜோஸ்பினுக்காக நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம். சாண்டோ ஜோஸ்பினுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையில நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த வாலிப காலத்தில் அருமையான பிள்ளையை நீங்கள் ஆஸ்வதிக்கணுமா கேட்கவும் அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பி அருளுங்க. போக்கில் ஒருத்தர் கிருபை கூட இருந்து படிப்பதற்கு நல்ல ஞானத்தை புத்தி கூர்மை பலத்தையும் கொடுத்து அகப்பை யாழ்னிக்கு முன்பாக ஆண்டவர் நீதாமை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து பெற்றோர்களையும் ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கனமகமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். ஹாப்பி பர்த்டே சாண்டோ ஜோஸ்பின். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இன்றைக்கும் ஒரு புது சண்டே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம பாட்டு, வசனம், வேத பாடம், இன்றைக்கும் ஒரு புது காரியங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்கள் கைகளை கூப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் பிளஸ் பண்ணுங்க. எங்கள் கூட இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்துட்டு எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கலாமா? இல்லை, உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நம்ம கடகடன்னு எழுந்துச்சு நின்று நம்மளோட கை, கால் எல்லாத்தையும் நம்ம அசைச்சு நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ண அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ண டவுன்வர்டு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ண அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ண டவுன்வர்டு. ஆடி பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். ஆடி பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். எங்க தலைநகரம் சென்னை,
இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை. இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை. இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை. இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கிற டைமுக்கு வந்துச்சு. மனப்பாட வசனம் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் கையில் இருக்க உங்களுடைய பைபிள் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் பைபிளில் எந்த புக் நான் சொல்கிறேனோ அது என்ன டெஸ்டமெண்ட், அது எந்த ஏற்பாடு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆர் யூ ரெடி? இப்போ நான் சொல்கிறேன். மார்க்கு. மார்க் இங்கிலீஷில் மார்க், தமிழில் மார்க்கு. ஓகே, இப்போ அது எந்த ஏற்பாடு? புதிய ஏற்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அது எந்த ஏற்பாடுங்கிறத கண்டுபிடிக்கணும். அது புதிய ஏற்பாடு. ஓகே, இப்போ எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னா எந்த ஹேண்ட்? ரைட் ஹேண்ட். ஓகே, தேர்ட் ஸ்டெப்பு நம்ம அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கு சாப்டர் 9 verse 41. மார்க்கு 9ஆம் அதிகாரம் வசனம் 41. The Gospel of Mark chapter 9 verse 41. தமிழ் பைபிளில் பக்கம் எண் 62. நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. படிக்க தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, நான் திரும்பி படிக்கிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு. என் கூட சேர்ந்து நல்லா அழகா சொல்லணும். ஓகே, என் நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன், ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 9:41. மார்க்கு 9:41. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். சரி, இதெல்லாம் படிங்க. சரி, இது என்ன ஒரு கலசம் தண்ணி அப்படின்னா என்ன? கொடுக்கிறவன் அப்படின்னா என்ன? அது என்ன சொல்ல வராங்க? இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம வேத பாடம் கவனிக்கணும். ஸோ கவனமாக போய் வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹலோ குச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி இந்த வாரமும் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்பவம். எல்லாருமே ரெட் கலரில் ஒரு கயிறு போட்டு பேட்ச் போட்டிருக்கீங்கல்ல, எதுக்கு கயிறு வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போ ஜெரிகோன்ற பட்டணத்தில் நிறையா மக்கள் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜெரிகோ பட்டணத்தை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு, அதாவது பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வராரு. யாரு தெரியுமா? ஜோஷுவா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டணத்தை எப்படியாவது பிடிக்கணுன்றதுக்காக 2 ஆட்களை ஸ்பை மாதிரி அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு அந்த ஊரில் எப்படி இருக்குது, ஊர் மக்கள்லாம் யார், அதை எப்படி பிடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர சொல்லி 2 பேர் அனுப்பிச்சாரு. இப்போ அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரை சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி நோட்டை விட்டுட்டு பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாரு. ராஜா, நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சபடி ஒரு 2 ஆட்கள் ஏதோ சுத்திட்டே இருக்காங்களாம். அதுவும் நம்ம ஊரை பத்தி கேட்குறாங்க, ஊர்ல இருக்க மக்களை பத்தி விசாரிக்கிறாங்க, இந்த ஊர்ல எப்படிலாம் வரலாம், வாசல்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ராஜா. எனக்கு என்னமோ இவங்களை பார்க்க ரொம்ப டவுட்டா இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜா, யாரடா அந்த மக்கள் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த மக்கள் இருக்காங்களே இந்த 2 பேரும், இவங்க அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கள கண்டுபிடிக்க போகிறாங்க. யாரு? ராஜாவும் அந்த மக்களும். பார்த்த உடனே இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, குடு குடுன்னு ஓடுறாங்க. இவங்க ஓடுறத பார்த்தோன்னே ஒரு அம்மா அங்கே இருக்காங்க.
எதுக்குடா இவங்க ஓடுறாங்க, ஏன்டா இவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓஹோ இவங்க அந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி இருக்காங்க போல இருக்கே, இவங்க நம்ம ஊர் ஏதோ பார்க்க வந்திருக்காங்க, சரி இவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், உதவி செஞ்சா இவங்க மூலமா நமக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுல வந்து இருங்க, நான் பத்திரமா உங்களை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த அந்த மக்கள்லாம், ராஜா அந்த லேடி பாருங்க, அந்த அம்மா பாருங்க, அவங்கதான் இந்த ஆட்களை கூட்டிட்டு போனாங்க, நாங்க கண்ணால பார்த்தோம், நீங்க அவங்களை கேளுங்கன்னு. அப்ப ராஜாவும் சொன்னாரு, ராஹாப்ன்றது அந்த ஆண்டியோட பேரு. அவங்க கிட்ட சொல்றாங்களாம், ராஜா வந்து கேக்குறாரு ராஹாப் கிட்ட, நீ அந்த 2 பேருக்கு இடம் கொடுத்துருக்கியா அவங்க வீட்டுல, அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது நீ ஒழிச்சு வச்சிருக்கியா, எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு ராஜா கேக்குறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, ஐயோ ராஜாக்கு தெரிஞ்சு போயிருச்சே. ஆனால் இவர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல அப்படிலாம் யாருமே வரலையே, ஓ என்கிட்ட இந்த பட்டணத்தை பத்தி சும்மா கேட்டுட்டு இருந்தாங்களா, அவங்கள பத்தி கேக்குறீங்களா, அவங்க அந்த வழியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற ஒரு டைரக்ஷனை காமிச்சிடுறாங்க. ஆனா உண்மையில அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வீட்டுல மேல ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஒரு இடத்துல பத்திரமா அவங்கள இருக்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய அந்த அந்த ஸ்ட்ராலாம் இருக்கும்ல, அதை வச்சு அவங்கள அப்படியே மூடிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த அம்மா ஃபர்ஸ்ட் கேட்கும் போது யாருன்னே தெரியலன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் இந்த வழியா போனாங்கன்னு சொல்றாங்க, எதுக்கும் அவங்க வீட்டை ஒரு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட்கள் அனுப்புறாங்க. இந்த ஆட்களும் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து குடுகுடுன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா மேல போய் தேடி பார்க்கவே இல்லை. அதனால அந்த 2 பேரும் பத்திரமா ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஹாப்ன்றவங்க வந்து அந்த 2 பேர்கிட்ட சொல்றாங்க, நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கும் சேஃப் கிடையாது, ஆபத்து தான், நீங்க சீக்கிரம் ஊரை விட்டு புறப்பட்டு போங்க, ஆனா இப்பயே நீங்க போனாலும் உங்களை பிடிச்சிருவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா பண்றேன், எங்க வீட்டு ஜன்னல் வழியா நீங்க கீழே இறங்கிடுங்க, அது அந்த செவ்வரோரமா இருக்கும், அந்த செவ்வரோரமா இறங்கி ஒரு பெரிய மவுண்டன்ல போயிட்டு ஒரு 3 நாள் தங்கிருங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்துட்டு சரி யாருமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டு போனோன்னையும் அதுக்கப்புறம் மலையில இருந்து குடுகுடுன்னு இறங்கி நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி ஐடியா கொடுத்தாங்களாம். இவங்களும் பார்த்துட்டு இந்த அம்மா சொல்ல நம்பலாமா, சரி நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் அதுவும் நம்மளை பிடிக்க போறாங்கன்ற போது நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்களே, சரி இவங்களை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆண்டி சொன்ன மாதிரியே அந்த கீழே ஒரு பெரிய கயிறு போட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ அந்த ஆண்டி டக்குன்னு அவங்கள பிடிச்சி, இங்க பாருங்க உங்க 2 பேரையும் பெரிய ஆபத்துலேருந்து நான் காப்பாத்திருக்கேன், அதே போல எனக்கும் ஏதாவது பெரிய ஆபத்து வரும்போது நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், உங்க கடவுள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்களாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க தானே, உங்க கடவுள் தானே அந்த ரெட் சீயே 2ஆ பிரிச்சவரு, எவ்வளோ பெரிய கடவுள், எவ்வளோ வல்லமை உள்ள கடவுள்னு எனக்கு தெரியும், அதனால நாங்களும் அந்த கடவுளை நம்புறோம், எப்படியாவது எங்க ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தயவு செய்து என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த ப்ராமிஸ் பண்ண இவரு சொன்னார், சரி நாங்க ப்ராமிஸ் பண்றோம், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஜன்னல் கிட்ட ஒரு சிகப்பு கயிறு போட்டு கட்டி வச்சிடுங்க, அப்படி கட்டி வச்சிங்கன்னா உங்க வீட்டை தவிர மிச்சம் எல்லா வீட்டுக்கும் அழிவு இருக்கும், உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பா உங்க அம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இருக்கிறவங்க அத்தனை பேரோட பாதுகாப்புக்கும் நாங்க கேரண்டி, நாங்க பாத்துக்கிறோம், ஆனா மற்றவங்க யாருக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க, நாங்கள் படையெடுத்து வரும்போது எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஆண்டி சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, போய் மவுண்டன்ஸில் 3 நாள் இருந்தாங்க. மவுண்டன்ஸில் 3 நாள் இருந்த பிறகு யார்கிட்ட வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, தாவீது கிட்ட வந்து ஜோஷுவா கிட்ட வந்து சொல்றாங்க, ஜோஷுவா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அந்த ஊருக்கு போனோம், நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி வர பார்த்தோம், ஆனால் நிறைய விஷயம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன விஷயம் அது அப்படின்னு ஜோஷுவா கேட்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொன்னார், எப்படி இவங்க உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு, ஆனால் அந்த நேரத்துலையும் அந்த ராஹாப்ன்றவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினாங்க, அதே மாதிரி நாங்களும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், எப்படியாவது நாங்கள் உங்களை காப்பாற்றிடுறோம், ஒரு ஆபத்து வரும்போது உங்கள் ஊருக்கு ஆபத்து வரும்போது உங்களும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்திடுறோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அந்த 2 பேரும் சொன்னாங்களாம். ஜோஷுவா சொன்னாரு, சரி ஓகே, அப்போ அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட சார்ந்த குடும்பத்தையும் அந்த வீட்டில் இருக்க சொன்னீங்கல்ல, அந்த வீட்டை தவிர மிச்சம் எல்லா வீடும் அழியும் போது அவங்கள மட்டும் காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜோஷுவா சொன்னாராம். அதே போல ஆபத்து வரும்போது அந்த ப்ராமிஸ் பண்ணபடி அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் இடிஞ்சு கீழே விழும்போது அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் மட்டும் குடுன்னு ஓடி வந்து அந்த ராஹாப்ன்றவங்களும் அவங்க வீட்டில் இருந்த அத்தனை பேரையும்
காப்பாத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஆண்டிக்கும் எவ்வளோ ஒரு நம்பிக்கை, இந்த காட் ஆஃப் இஸ்ரேல், அந்த கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துறாரு, அவர் வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதே போல் அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த ப்ராமிஸ் படியே அவங்களும் அவங்க வீட்டில் சார்ந்தவங்க அனைத்து வரையும் காப்பாத்திட்டாங்க. என்ன பசங்களா, இந்த கதையை பார்த்தோம்ல, அடுத்த வாரம் வேற கதையோட பார்க்கலாம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இங்கே ஒருத்தவங்களை பற்றி நமக்கு சொல்கிறாங்கல்ல. நம்ம இன்னைக்கு என்ன பேட்ச் வேற போட்டிருக்கோம்? த்ரெட் இல்லையா? த்ரெட் அப்படிங்கிற நம்ம பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம போட்ட பேட்ஜே அதுதான் இல்லையா? த்ரெட், நூல். த்ரெட் அப்படின்னா என்ன? நூல் இல்லையா? நம்ம ரெட் த்ரெட் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். நமக்கு வீட்டில் அம்மாலாம் வச்சுருப்பாங்க, இந்த ஊசி நூல் வச்சுருக்கிற டப்பா பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய கலர் நூலுங்க இருக்கும். ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், எல்லா விதமான கலர்ஸ். அந்த ஊசி நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்து நிறைய அப்படியே பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது ரெட் த்ரெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு அடையாளம் சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் அவங்கள காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நூலை நீ இங்கேயே தொங்க விடு, இந்த ஜன்னலில் நீ தொங்க வச்சிருந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து சண்டை போடும் போது இதுதான் அடையாளம். சப்போஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பொறுப்பு இல்லை, உங்கள் மக்கள் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ அவங்க பத்திரமா அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த நூலை தொங்க விட்டுருந்தாங்க. அது எதுக்கு அந்த நூலில் தான் அவங்க இறக்கி அவங்கள காப்பாற்றினாங்க. ஸோ இப்போ நம்ம படித்த மனப்பாட வசனத்தை நம்ம ரிலேட் பண்ணலாம். என்ன மனப்பாட வசனம் படித்தோம்? என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவன் அதனுடைய பலனை என்ன செய்யாமல் போனதில்லை, அடையாமல் போனதில்லை அப்படிங்கிறத நம்ம மனப்பாட வசனம் படித்தோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு சொன்னால் அது ஏசப்பாவுடைய நாமத்தின் நிமித்தம் இல்லையா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாங்கன்னா, அதாவது குடிக்கிறதுக்கு வீட்டில் நம்ம மம்மி டாடி சொல்லுவாங்க இல்லையா, பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, பாப்பா தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அப்போ அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அப்போது நீ ஏசப்பாக்காக ஒரு கலசம் அப்படின்னா ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த செம்புன்னு சொல்லுவாங்களே, வீட்டில் ஒரு சின்ன சொம்பு பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தண்ணி கொடுத்தா கூட, அவங்க தண்ணி கொடுக்கறது கூட உனக்கு வந்து ஏசப்பா வந்து உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, உனக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த வசனம். அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஏசப்பாவுடைய மக்களை அவங்க காப்பாத்துறாங்க இல்லையா? அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்கள காப்பாத்துனதுக்காக ஏசப்பா என்ன செஞ்சாரு, அவங்க குடும்பத்தையே காப்பாத்தினாங்க. அந்த நாடையே கொள்ளடிச்சிட்டாங்க, எல்லாரும் உள்ள வந்து அடிச்சு அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒன்றாகலை. ஏன் ஒன்றாகலை? இவங்க ஏசப்பா கர்த்தருடைய அந்த கூட்டத்தின் ஜனங்களை அவங்க காப்பாற்றினாங்க இல்லையா? அப்போ அதுதான் இன்னைக்கு நமக்கு ஏசப்பா சொல்லி தருது. ஏசப்பாக்காக நீ ஒரு சின்ன வேலை செஞ்சாலும், அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு கலசம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நீ அதுக்குரிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்ப. அப்போ அதே மாதிரி ஏசப்பாக்காக நீ சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட ஏசப்பா உன்னை என்ன செய்வாங்க, அதுக்குரிய பலனை கொடுப்பாங்க. பலன் அப்படின்னா உன்னை பிளஸ் பண்ணுவாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறதான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்த்தோம் இல்லையா? அந்த ராகாப் அப்படிங்கிற அந்த ஒரு லேடி, அவங்களுடைய ஃபேமிலியே அவங்களால காப்பாற்றப்பட்டுச்சு இல்லையா? அவங்களுடைய வீடே காப்பாற்றப்பட்டு ஒண்ணுமே ஆகாம அவங்க தப்பிச்சாங்க. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்மளும் ஏசப்பா கிட்ட கேட்கலாம். கையை குப்பிக்கோ, கண்ணை முடிக்கோ, தலைகளை தாச்சுக்கோ, நம்ம கேட்கலாம், அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்களும் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஏசப்பா. நாங்கள் வாரம் சண்டே ஸ்கூல் போகிறோம், சண்டே கிளாஸ் காரியங்களை படிக்கிறோம், நாங்கள் ஏசப்பா பாட்டை எல்லாம் பாடுறோம், நாங்கள் சர்ச்சில் எல்லாம் செய்கிறோம், நீங்கள் எங்களை தெரிஞ்செடுத்திருக்கீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் நானும் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஏசப்பா. உங்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணியாவது நான் கொடுக்கணும் ஏசப்பா. அதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். இதுலேருந்து நீங்கள் சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? அப்பா அம்மா ஏதாவது சர்ச்சுக்காக செய்யலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க ஏதாவது கடவுளுக்காக ஏசப்பாக்காக செய்யும் போது நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் இதை ஹெல்ப் பண்ணுறோமா? ஏன்னா நம்ம என்ன படித்தோம், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலன் என்ன செய்ய உனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அப்போ உன்னுடைய தாளந்துகள், உன்னுடைய கையில் நீ செய்கிற வேலை எல்லாத்தையுமே நீ யாருக்காக செய்யலாம், ஏசப்பாக்காக செய்யலாம். சரியா? ஓகே, இப்போ இன்னைக்குரிய ஆக்டிவிட்டி, இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது என்ன பேப்பர்? ரெக்டாங்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேப்பர் இல்லை ஸ்கொயர் பேப்பர், உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேப்பரில் இப்படி வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன்.
இன்னைக்கு நமக்கு வேத பாடத்துல சொன்னாங்களே அவங்க வீடு எங்க இருந்தது, மேல இருந்தது. ஏன்னா அவங்க கயிறுல இறக்குனாங்க அப்படின்னு வசனம் இருக்கு. அவங்க கயிறுல இருந்து வெளியே, இப்ப நம்ம வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், கதவு திறந்தாலே வெளியே வந்துருவாங்க இல்லையா. பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னா எப்படி இறங்கணும், வெரி குட், லிஃப்ட் மூலமா இறங்கணும். லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா ஸ்டெப்ஸ் மூலமா. ஸோ மேல இருந்து அவங்க கீழே இறங்கணும். அப்ப இங்க என்ன சொல்லுது, அவங்க கயிறு வழியா வெளியே இறக்குனாங்க அப்படின்னா அப்ப அவங்க கண்டிப்பா அவங்க வீடு எங்க இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கணும், இல்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும், மேலதான் இருக்கணும் வீடு. ஸோ இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், அவங்க ஜன்னல் வழியா இறக்குனாங்கன்னு போட்டிருந்தது இல்லையா. ஜன்னல் வழியா இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜன்னல்ல கம்பிலாம் இருந்ததுன்னா வெளியே வர முடியாது. அப்போ ஒரு ஜன்னல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஒரு விண்டோ, ஒரு ஸ்பேஸான ஒரு விண்டோ. இப்ப அதுல யார் இருக்கா, ராகாப், அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த அக்கா ராகாப்ன்றவங்க இருக்காங்க. இப்ப இது என்னது, என்ன கலர் த்ரெட், அதுதான் அவங்க அடையாளம் இல்லையா. இந்த ரெட் கலர் த்ரெட் அப்படிங்கிறது அவங்க அடையாளம். எத்தனை பேர் போனாங்க அவங்க வீட்டுக்கு, 2 பேர் போனாங்க. ஒருத்தர் கீழே இருக்காங்க, ஒருத்தர் இறங்கிட்டாங்க. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க எங்க, அந்த இன்னொருத்தவங்களை தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா இன்னொரு ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட சின்ன சைஸ், இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டு, இப்போ ஏன்க்கா இப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அங்கே இஸ்ரவேல் மக்கள் அவங்களோட வீடெல்லாம் இந்த மாதிரி கல், ஓகே இது இஸ்ரவேல் மக்கள் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வீடுகள் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கற்களில் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட வீடு அப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன செய்யறேன்னா இங்கே நான் ஒரு கோடு போட்டிருக்கேன், தெரியுதா, கிழிச்சிருக்கேன், கை தெரியுதா. அதே மாதிரி கீழையும் நான் ஒன்று போட்டிருக்கேன். இது தரை, இது மேல இருக்கு, இது தரைன்னு தெரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிரவுண்ட்ல அவர் நிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 2 சைடும் நான் கட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா சிகப்பு கலர் கயிறுல ஒருத்தர் என்ன பண்றாரு, இறங்கி வராரு. மொத்தம் எத்தனை பேர், 2 பேர். இப்போ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவிட்டி பண்ணுறோம், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு காமிச்சு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் மனசில் பதியும். அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், உங்களுக்கு இவ்வளோ அழகாக வரைய தரலனா கூட ஏதோ ஒரு மனுஷன் கையில் பிடிச்சி தொங்குற மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகே, புரியலனா கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் முடிச்ச உடனே நீங்கள் இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வேறு எந்த வேலையும் இல்லை இல்லையா, எல்லாமே அம்மா பார்த்துக்கிறாங்க, அப்பா பார்த்துக்கிறாங்க, பெரியவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் விளையாட தான் போகிறீங்க. அப்போ சண்டே கிளாஸ் முடிச்சோன்னே இந்த ஆக்டிவிட்டியை விளையாட்டு மாதிரி பண்ணி சொல்லி காட்டுங்க. இப்போ இதில் என்னென்ன விஷயம் இருக்குது, இவங்க பேர் ராகாப் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இவங்க ஜன்னல் வழியா இறக்குனாங்க அப்படின்னா இவங்க வீடு மேல் தளத்துல இருந்தது. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இறங்க போறாங்க. என்ன கலர் நூல் தொங்கிட்டு இருந்தது, சிவப்பு கலர் நூல்ல இறக்குனாங்க. சரியா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே இந்த வேத பாடம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி. இப்போ என்ன பண்றோம், இதை நான் இப்படி உள்ள இறக்குறேன். இப்போ இவரை உள்ள நிறுத்தமா, இப்போ இதுக்குள்ள விடலாம். சரி, இப்போ இது எப்படிக்கா பண்ண போறோம், இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இவர் என்ன பண்றாரு, இப்போ ஜன்னல் வழியா இவர் என்ன செய்யறாங்க, வெளியே. இப்போ இவர் ஜன்னல் வழியா என்ன பண்றாங்க, இவரை இறக்குறாங்க. ஜன்னல் வழியா என்ன செய்யறாரு, இவர் அப்படியே இறங்கி 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 கீழே வந்துட்டாரு. ஓகே, திருப்பி பண்ணி காட்டுறேன். ராகாப் என்ன பண்ணாங்க, மேல் தளத்துல இருக்காங்க, ஜன்னல் வழியா இறக்குறாங்க. ஜன்னல்ல கம்பிகள்லாம் இருந்தா இறங்க முடியாது. சரியா, ஜன்னல் வழியா இறக்குறாங்க. இவங்க தான் ராகாப். 2 பேர் வந்தாங்க, ஒருத்தர் இறங்கிட்டாரு. இப்ப அடுத்தவர் இறங்க போறாரு. இப்ப அவர் எது வழியா இறங்குறாரு, சிகப்பு கலர் நூல் மூலமா, கயிறு மூலமா இறங்குறாரு. இறங்குறாரா, இறங்குறாரா, பார்த்து இறங்குறாரா, மெதுவா இறங்குறாரா, இறங்குறாரா, இறங்கிட்டாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகா பண்ணி வீட்டில் நீங்க சொல்லி காமிங்க, அப்போ உங்களுக்கும் மறக்காது. சரி, அடுத்த வாரம் என்ன பேட்ச், அடுத்த வாரம் எல். ஓகே, அடுத்த வாரம் பேட்ச் எல், மறந்துடாதீங்க. இந்த வாரம் நம்ம த்ரெட் போட்டிருக்கோம், ரெட் கலர் த்ரெட். இது என்னன்றதை யோசிக்காதீங்க, த்ரெட் நூல், நூல். ஓகே, ரெட் கலர் த்ரெட் நூல். அதே மாதிரி அடுத்த வாரம் எல் அப்படிங்கிற பேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். யோசுவாவின் புத்தகம் 9ஆவது அதிகாரத்தில் 5 கேள்வி கேட்டோம்.
யோசுவாவோடு யுத்தம் பண்ண எத்தனை ராஜாக்கள் ஒன்று சேர்ந்தார்கள்? ஏத்தியன், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்று சொல்லக்கூடிய 6 ராஜாக்கள் என்பது சரியான விடை. 2வது கேள்வி, எரிகோவுக்கும் ஆயிக்கும் செய்ததை கேள்விப்பட்ட மக்கள் யார்? கிபியோனின் குடிகள், கிபியோன் மக்கள். எஸ்லோனுடைய ராஜா பேர் என்ன? சீகோன் என்பது சரியான விடை. பாசானுடைய ராஜா பேர் என்ன? ஓகு என்பது சரியான விடை. 3 நாள் கழித்து எத்தனை பட்டணத்துக்கு வந்தார்கள்? 3 நாள் கழித்து கிபியோன், கெபிரா, பெரேரோத், கிரியாத் எராரீம் என்று சொல்லக்கூடிய 4 பட்டணத்துக்கு வந்தார்கள் என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விகளுக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிற உங்கள் பேர்கள் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பை யாழ்னி சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டு, கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுவல் ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசி ஆட்லின் டேஃபடில் ஜி கீபாக், மெர்சி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டு, சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம். போன வாரம் ட்ரீ என்று சொல்லக்கூடிய பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்கள் படங்கள் இப்போ வரும், கவனமாக பாருங்க. இந்த வாரம் யோசுவாவின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். எருசலேமுடைய ராஜா பேர் என்ன? எருசலேமுடைய ராஜா பேர் என்ன? 2வது கேள்வி, எக்லோனுடைய ராஜா பேர் என்ன? எக்லோனுடைய ராஜா பேர் என்ன? எப்பியா எந்த நாட்டின் ராஜா? எப்பியா எந்த நாட்டின் ராஜா? 4வது கேள்வி, சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்பதை எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது? சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்பதை குறித்து எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது? 5வது கேள்வி, 5 ராஜாக்களும் எங்குள்ள கெபியில் ஒளிந்து கொண்டார்கள்? 5 ராஜாக்களும் எங்குள்ள கெபியில் ஒளிந்து கொண்டார்கள்? இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தி வரக்கூடிய 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. கடைசி நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம், இன்னைக்கு அதை அனுப்புங்க. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும்னு சொன்னா 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜாம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க, சீக்கிரமாக இன்னைக்கு அனுப்புங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ள காரியத்தை நீ ஆஸ்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த அருமையான பிள்ளைகள், இந்த குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கட்டும். விசேஷமாக யாதொரு சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் நேரிடாமல் ஒரு காரம் இந்த பிள்ளைகளை காக்கட்டும், தாங்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி,
ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.